ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது உயிரில் பூ பறித்த தேவதைய கதையோட 14வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மாலை நேர சாலை எப்போதும் போல நெரிசலாக காணப்பட்டது. பறவைகள் தங்கள் வீட்டிற்கு செல்வதை போல அலுவலகம் செல்வோரும் தங்கள் வேலை முடிந்த களைப்போடு வீடு திரும்பி செல்வதால் இந்த நெரிசல். அந்த போக்குவரத்து சிக்னலில் ஆருத்ரன் காரும் தன் வீட்டிற்கு செல்லும் வழியில் நெரிசலில் சிக்கிக் கொண்டது. அதே சமயம் ஆருத்ரன் வீட்டில் கிருஷ்ணன் காலண்டரில் நாள் பார்க்க நாளையே நல்ல நாளாக இருக்க அதை லக்ஷ்மியிடம் அவர் சொல்ல, லக்ஷ்மியோ ரொம்ப நல்லதுங்க, அப்படியே நல்ல நேரம் எப்போன்னு பாருங்க என கேட்க, காலையில 10:45 11:45 மணி வரை கௌரி நல்ல நேரம் இருக்குமா, அதை விட்டா ஈவினிங் 5 to 6 மணிக்கு இருக்கு லட்சுமா என கிருஷ்ணன் சொல்ல, அப்போ நம்ம காலையிலே போய் பொண்ணு பார்த்து நாள் குறிச்சிடலாங்க என ஆசையாக லக்ஷ்மி கூற, சரிம்மா அப்படியே பண்ணிக்கலாம் என கிருஷ்ணனும் ஆமோதித்தார். எங்க தேவ் எங்க இருக்கான்னு கேளுங்க, பையன் எப்ப போனா இன்னும் வீடு வரல என லக்ஷ்மி கவலையாக சொல்ல, நீ ஏமா கவலைப்படுற, உன் பையன் இந்த கல்யாணத்தை நிறுத்த என்ன பண்ணுவானோன்னு நான் தான் பயந்துட்டு இருக்கேன் என கேலி போல் கிருஷ்ணன் சொல்ல, அதெல்லாம் என் பையன் தங்கம், இப்ப கோபத்துல அப்படி சொல்லி இருக்கான், ஆனா அவன் நிறுத்தலாம் மாட்டான், நீங்க அவனை குறை சொல்லாம எங்க அவன் இருக்கான்னு போன் பண்ணி கேளுங்க என லக்ஷ்மி நம்பிக்கையாக சொல்ல, பாவம் லக்ஷ்மி அம்மாவுக்கு எங்கே தெரிய போகிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆருத்ரன் செய்ய போகும் காரியம். கிருஷ்ணன் போன் செய்ய போக அப்போது சரியாக ஆருத்ரன் கார் அவர்கள் வீட்டின் போர்ட்டிகோவில் வந்து நின்றது. காரிலிருந்து இறங்கிய ஆருத்ரன் வீட்டிற்குள் நுழைய அதை பார்த்த கிருஷ்ணன், இதோ பாரு அவனே வந்துட்டான் என சொல்ல, அவனோ கோவத்தில் அவர்களை கவனிக்காமல் கடந்து போக, எங்க அவன்கிட்ட சொல்லுங்க நாளைக்கு பொண்ணு பார்க்க போற விஷயத்த, அப்புறம் நாளைக்கு எந்த பிசினஸ் மீட்டிங்கோ வச்சுக்க வேணான்னு சொல்லுங்க என லக்ஷ்மி மெதுவாக கிருஷ்ணனிடம் சொல்ல, ஏமா அதை நீயே சொல்றது, இப்பதானே அவனுக்கு நீ கொடி பிடிச்சு சப்போர்ட் எல்லாம் பண்ண, அதனால நீயே சொல்ல லட்சுமா, நான் பேசினா இருக்க கோவத்துல என் மேல பாய்வான், சோ யூ ப்ரொசீட் என கிருஷ்ணன் ஜகா வாங்க, உங்ககிட்ட சொன்னேன் பாருங்க, இருங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு என லக்ஷ்மி பொய்யாக திட்டிவிட்டு தன் அறைக்கு செல்ல மாடியேற போன ஆருத்ரனை நோக்கி லக்ஷ்மி குரல் கொடுத்தார். அருக்கண்ணா ஒரு நிமிஷம் நில்லுப்பா என லக்ஷ்மி குரல் கொடுக்க, தன் அம்மாவின் குரலுக்கு கட்டுப்பட்டு திரும்பி பாராமல் அப்படியே நின்றான். பேசு பேசு என கிருஷ்ணன் ரகசியம் போல் சொல்ல, லக்ஷ்மி அவரை முறைத்துவிட்டு, தேவ் நாளைக்கு எந்த பிசினஸ் மீட்டிங்கோ வச்சுக்காதப்பா, நாளைக்கு நாம மகிழினி வீட்டுக்கு முறைப்படி பொண்ணு கேட்க போறோம், அதுக்கு நீ கட்டாயம் வரணும்ல, அதான் கண்ணா என லக்ஷ்மி சொல்லி முடிக்க, மா என்னால வர முடியாது, இதுக்காக என்னோட 1 டேவை வேஸ்ட் பண்ண முடியாது என ஆருத்ரன் தவிர்க்க பார்க்க, டே நீ ஃபுல் டேலாம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், மார்னிங் 10:45 to 11:45 AM தான் டைமிங், ஜஸ்ட் 1 hour நீ வந்திருந்தா போதும் என கிருஷ்ணன் பதில் சொல்ல, வாட் என்ன டைம் சொன்னீங்க என ஆருத்ரன் மீண்டும் கேட்டான். ஏனெனில் நாளை அந்த நேரத்திற்குத்தானே அவன் மகிழினியை வர சொல்லி இருந்தான் தன் முடிவை கூற. ஆனால் இப்போது அவனின் பெற்றோர் அதே நேரத்தில் இவர்களின் திருமணத்தை உறுதி செய்யும் நிகழ்வுக்காக நேரம் குறித்திருந்ததால் வந்த அதிர்ச்சி இது. ஏண்டா உனக்கு காது கேட்கலையா என கிருஷ்ணன் வம்பு பண்ண, டாடி ப்ளீஸ் ஸ்டாப் யுவர் ஃபன்னி டாக்ஸ், சே த டைம் அஹைன் என கோபமாக ஆருத்ரன் கேட்க, ஏங்க சும்மா இருங்க என கிருஷ்ணனிடம் சொல்லிவிட்டு ஆருத்ரனிடம் மீண்டும் ஒரு முறை நேரத்தை சொன்னார் லக்ஷ்மி. அதை உறுதிப்படுத்தி கொண்ட ஆருத்ரன் தன் மனதிற்குள், டேய் நாளைக்கு வரையெல்லாம் உனக்கு டைம் இல்லை, இப்பயே போய் அவகிட்ட பேசி உன் முடிவை சொல்லு, இப்ப மட்டும் விட்டுட்ட அவளை உன் தலையில கட்டி விட்டுருவாங்க என அவன் மூளை எச்சரிக்க, அடுத்த நொடி அவன் எதுவும் சொல்லாமல் படிகளில் இருந்து வேகமாக இறங்கி தன் காரை எடுத்துக்கொண்டு சென்றான். என்னங்க எதுவுமே சொல்லாம போறா என லக்ஷ்மி கேட்க, ஏதாச்சும் அவசரமா இருக்குமோ, ஆனா ரெஸ்ட் ரூம் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கே, அப்புறையே இவன் வெளியே ஓடுறான் என கிருஷ்ணன் சூழ்நிலையை இலகுவாக்க காமெடி செய்ய, உங்களை போய் கேட்டேன் பாருங்க என முகத்தை திருப்பிக் கொண்டு நாளைக்கான விசேஷத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய போனார் லக்ஷ்மி. இங்கே ஆருத்ரன் மீண்டும் மகிழினிக்கு போனில் அழைத்தான். அவள் அப்போது வேலையாக இருந்ததால் முதல் அழைப்பை ஏற்கவில்லை. மீண்டும் அவன் அழைக்க
இந்த முறை அழைப்பு ஏற்கப்பட்டது. ஆனால் எடுத்தது ரூபா. ஆருத்ரன் என்ற பெயரை போன் திரையில் பார்த்ததும் முதலில் அவளுக்கு மகிழினி மேல் கோபமும் அதோடு டன் கணக்கில் பொறாமையும் தான் வந்தது. எப்படியாவது இந்த திருமணத்தை நிறுத்த வேண்டும் என்பது அவள் எண்ணம். போனை ஆன் செய்த ரூபா, ஹாய் தேவ் என உற்சாகமாக பேச, இது அவளின் குரல் இல்லை என்பதை புரிந்து கொண்டவன் மகிழினி எடுக்காமல் இவள் எடுத்ததில் கோபம் கொண்ட ஆருத்ரன், ஹே ஸ்டூபிட், இப்படி அடுத்தவங்க போனை பர்மிஷன் இல்லாம எடுக்க கூடாதுன்னு தெரியாதா என மிரட்ட, அதில் பயந்த ரூபா, இல்ல போன் அடிச்சுட்டே இருந்துச்சு அதான் என இழுக்க, ரிங்கானா அந்த போன் யாரதோ அவங்க கிட்ட சொல்லணும், மைண்ட் இட் அண்ட் கிவ் த மொபைல் டு மகிழினி என ஆருத்ரன் ஆர்டர் போட, வேறு வழி இல்லாமல் போனை மகிழினியிடம் கொண்டு போய் கொடுத்தாள் ரூபா. ஏய் இந்தா உனக்கு தான் போன் என அதட்டலாக சொல்லி போனை மகியிடம் கொடுத்த ரூபா மறைவாக போய் நின்று கொண்டாள் ஒட்டு கேட்பதற்காக. ஹலோ ஆரு என மகிழினி பேச, ஏய் போன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்த, அவ்வளோ திமிரா உனக்கு என ஆருத்ரன் திட்ட, இல்ல நீங்க மறுபடியும் போன் பண்ணுவீங்கன்னு தெரியாது, அதான் நான் கவனிக்கல என மகிழினி விளக்கம் கூற, ஓகே வாட் எவர், இப்போ நீ என்ன பண்ற, இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்பி உங்க தெருவோட ஸ்டார்டிங்ல இருக்க பிள்ளையார் கோவிலுக்கு வர, அங்க என் கார் இருக்கும், வந்துரு, நாம இப்பவே மீட் பண்ணி ஆகணும் என உத்தரவாக ஆருத்ரன் சொல்ல, என்ன இப்பவா, ஏன் ஆரு என்னாச்சு, நாளைக்கு தானே சொன்னீங்க என அவள் கேள்வி கேட்க, ஏன் உனக்கு விளக்க சொன்னாதான் என் கூட வருவியோ, இன்னும் 5 மினிட்ஸ் தான் உனக்கு டைம், வந்து சேரு என ஆர்டராக கூறிவிட்டு போனை கட் செய்தான் ஆருத்ரன். இங்கே மகிழினியோ குழம்பி போய் நின்றிருந்தாள். எதுக்கு இவ்வளோ அவசரமா வர சொல்றாரு, ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ என அவள் யோசிக்க, சரி எதா இருந்தாலும் நேர்ல போய் கேட்டா தெரிய போகுது என எண்ணிக்கொண்டு கிளம்ப தயாரானாள். மகிழினி ரெடியாவதை பார்த்த ரூபாவுக்கு, ஒருவேளை இவ ஆருத்ரனை பார்க்க போறாளோ என்ற சந்தேகம் வந்தது. கிளம்பி வெளியே வந்த மகிழினி தன் அப்பா வீட்டில் இருப்பதால் அவரிடமே சொல்லிவிட்டு கிளம்பலாம் என்று நினைத்து சந்திரன் இருக்கும் இடம் சென்றாள். ஆனால் ஆருத்ரனை பார்க்க போவதாக சொல்லாமல் கோவிலுக்கு செல்வதாக பொய் கூறினாள். எங்கே உண்மை சொன்னால் இப்போது போக வேண்டாம் என்று கூறுவாரோ என நினைத்து இப்படி கூறினாள் மகிழினி. அப்போது சந்திரனுக்கு கிருஷ்ணனிடமிருந்து அழைப்பு வந்தது. ஹலோ சந்திரன், வீட்டில் தானே இருக்கீங்க என கிருஷ்ணன் வினவ, ஆமாங்க சொல்லுங்க, அது நாங்க தேதி முடிவு பண்ணிட்டு சொல்றதா இருந்தோம் இல்லையா, அதான் நாளைக்கே நாள் ரொம்ப நல்லா இருக்கு, நாங்களும் நாளைக்கு காலையில முறைப்படி பொண்ணு கேட்டு வரலாம்னு இருக்கோம் என நேரத்தையும் குறிப்பிட்டு கிருஷ்ணன் சொல்ல, ரொம்ப சந்தோஷம் சார், நாங்களும் அதுக்கான ஏற்பாட்டை பண்றோம் என சந்திரன் மகிழ்ச்சியாக கூற, அட இன்னும் என்ன சார்னு சொல்றீங்க, சம்மந்தின்னு உரிமையா கூப்பிடுங்க என கிருஷ்ணன் சொல்ல, சரிங்க சம்மந்தி கூப்பிட்டா போச்சு என மகிழ்வாக சந்திரன் சொல்ல, அப்போது போனை வாங்கி பேசிய லக்ஷ்மி, அண்ணன் நாளைக்கு சொன்னதால அவசர அவசரமா நீங்க எதுவும் செஞ்சு கஷ்டப்பட வேணாம், எளிமையான முறையிலே வச்சுக்கலாம் என லக்ஷ்மி கூற, சரிம்மா அப்படியே பண்றேன், நாளைக்கு பார்க்கலாமா வாங்க என சொல்லி அழைப்பை துண்டித்தார் சந்திரன். அப்போது தன் பக்கத்தில் வந்து நின்ற மகிழினியை பார்த்த சந்திரன், மகிமா நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கம்மா, அதை சொல்லத்தான் இப்ப போன் பண்ணாங்க என சந்திரன் மகிழ்ச்சியாக மகிழினியிடம் தெரிவிக்க, அதை கேட்டு மேலும் மகிழ்ச்சியானாள் மகிழினி. ஆருத்ரனை சேரப்போகும் நாள் வெகு அருகில் என்று நினைத்து உள்ளம் பூரித்தாள். அது சரி மகிமா, உன்னை பார்த்தா எங்கேயோ வெளியே போக ரெடியான மாதிரி இருக்கு, எங்கடா போற இந்த மாலை நேரத்துல என சந்திரன் வினவ, ஆமாப்பா இங்கதான் பக்கத்துல கோவிலுக்கு போயிட்டு வரலாம்னு கிளம்பினேன், இன்னைக்கு நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சிருக்குலப்பா, அதான் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம்னு என மகிழினி உண்மையை மறைத்து சொல்ல, சரிம்மா ஆனா சீக்கிரம் வந்துரு, ரொம்ப லேட் பண்ணாத மகிமா என சொல்லிவிட்டு நாளைக்கு தேவையான ஏற்பாடுகளை பார்க்க சென்றார் சந்திரன். இவர்கள் பேசியதை ஒட்டு கேட்ட ரூபா உடனே தன் அம்மாவிடம் சொல்ல ஓடினாள். மகிழினி என்னதான் வேகமாக வந்தாலும் ஆருத்ரன் குறிப்பிட்ட நேரத்தை விட 2 நிமிடம் சற்று தாமதமாக வந்துவிட்டாள். வந்த வேகத்தில் ஆரு என மகிழினி காரின் வெளிப்புறம் நின்று அழைக்க, அவனோ வாத்தியாரை போல் தண்டனை கொடுக்கும் விதமாக 2 நிமிடம் கழித்தே காரின் கதவை திறந்து விட்டான்.
அவனின் சிறுபிள்ளைத்தனமான கோபத்தில் அவளுக்கு சிரிப்பு வந்தது. ஆனால் அவள் உஷாராகி அதை மறைத்து கொண்டாள். மகிழினி காரின் பின்புற கதவை திறந்து ஏறப்போக, ஏய், உனக்கு நான் என்ன டிரைவரா? வந்து முன்னால் ஏறு என கோபமாக ஆருத்ரன் கட்டளையிட, அதில் பயந்தவள் வேகமாக முன்புற கதவை திறந்து உள்ளே ஏறினாள் மகிழினி. அவளுக்கு இன்னும் பதட்டம் குறையாமல் இருக்கவே சற்று மூச்சு வாங்கியது. அவளின் மார்புக்கூடு ஏறி இறங்க அதை கடைவிலையால் பார்த்ததற்கே இங்கே இவன் மூர்ச்சையாகி போனான். அவள் இன்னும் சீட் பெல்ட் அணியாமல் இருக்க அதை கண்டு கொண்டவன், ஏய், சீட் பெல்ட்டை போடு என ஆருத்ரன் கர்ஜிக்க, அவன் கத்தலில் ஒரு நொடி அதிர்ந்தவள் பதற்றத்தில் சரியாக லாக் செய்யாமல் தடுமாற, உடனே ஆருத்ரன் மகிழினிபுரம் நெருங்கி வந்து அவள் இடது புறத்தில் உள்ள பெல்ட்டை இழுத்து சரியாக லாக் செய்ய, இத்தனை அருகில் தன்னவனை பார்த்ததும் பாவை அவளின் மேனியோ சிலிர்த்து அடங்கியது. பிறகு ஆருத்ரன் வேகமாக விலகி வண்டியை இயக்கினான். அவனின் கார் நேராக சென்று நின்றது அவனின் அலுவலகத்தில். மாலை நேரம் ஆதலால் பணியாளர்கள் அனைவரும் தங்கள் வீட்டிற்கு கிளம்பியிருந்தனர். செக்யூரிட்டி மட்டுமே அங்கு இருந்தார். ஆருத்ரன் காரின் ஹாரன் சத்தம் கேட்டதுமே செக்யூரிட்டி கேட்டை திறந்து விட்டார். அவன் இறங்கி கார் சாவியை பார்க் செய்ய வேண்டி அவரிடம் கொடுத்துவிட்டு உள்ளே சென்றான். மகிழினியும் பின்னாலே இறங்கி அவன் வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓட்டமும் நடையுமாக நடந்து அவன் நுழைந்த லிப்டிற்குள் நூலிலையில் இவளும் சென்று நுழைந்திருந்தாள். அவனது கேபின் இருக்கும் தளத்திற்கு வந்ததும் லிப்டின் கதவுகள் திறக்கப்பட ஆருத்ரன் வெளியேறி தன் கேபினுக்கு சென்று தன் இருக்கையில் அமர்ந்தான். மகிழினியும் அங்கே உள்ளே வந்து நிற்பதா இல்லை உட்காருவதா என தெரியாமல் முழித்து கொண்டு நின்றிருந்தாள். அதை கவனித்த ஆருத்ரன், உட்காரு என நிதானமாக சொல்ல, மகிழினியும் இருக்கையின் நுனியில் அமர்ந்தாள். முதல் முறை யாருமற்ற தனிமையில் அவனை சந்திக்கும் இந்த நிமிடங்களை அவள் பொக்கிஷமாக சேமித்தாள் தன் மனத்திரையில். புயலுக்கு முன் வரும் அமைதி போல நிசப்தமாய் இருந்தது அந்த அறை. ஆருத்ரன் எழுந்து சாளரத்தின் அருகே சென்று நின்று மகிழினியை முழுவதுமாக பார்வையால் ஸ்கேன் செய்தான். ஆனவனின் பார்வை ஊசியாய் அவளை துளைக்க, நிலம் நோக்கி இருந்தவள் நிமிர்ந்து தன் மனதில் அவன் மேல் கொண்ட காதலை வெளிப்படுத்த தயாரான நேரம், நான் உன்னை எதுக்கு இவ்வளோ அவசரமா பேச கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியுமா என ஆருத்ரன் வினவ, தெரியாது என அவள் தலையாட்ட, வெல், நமக்கு மேரேஜ்னு முடிவெடுத்திருக்காங்களே, அது உனக்கு நல்லா தெரியுமே. தெரியும் என மாணவி போல அவள் பதில் கூற, உனக்கு இதில் சம்மதமா? நம்ம விருப்பத்தை தெரிஞ்சுக்கத்தான் இப்படி தனியாக பேச கூப்பிட்டு இருக்காரு போல என மகிழினி மனதில் மகிழ்ச்சியாக எண்ணிக்கொண்டு, எனக்கு சம்மதம் ஆரு, நான் சம்மதம் சொல்ல இது மட்டும் காரணம் இல்லை, எனக்கு உங்களை என அவள் மேலும் பேசும் முன், அதான நீ எப்படி வேணா சொல்லுவ, நல்ல பணக்கார சம்பந்தம், இதை விட்டா உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கனவுல கூட கிடைக்காது, அதான் உடனே சரின்னு சொல்லிட்ட போல என வார்த்தையில் வன்மத்தை ஏற்றி ஆருத்ரன் பேச, அவன் பேச்சில் அதிர்ந்தவள், என்ன சொல்றீங்க, ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க ஆரு என விழிகளில் துளிர்த்த கண்ணீரோடு மகிழினி கேட்க, உன்ன மாதிரி பொண்ணுங்க கிட்ட வேற எப்படி பேசணும், உங்களுக்கெல்லாம் பணம் தானே முக்கியம், அடுத்து என்னை விட வேறொருத்தன் வசதியா கிடைச்சா அவன் பின்னாடியே நீ ஓடிடுவ என இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டும் என்ற நோக்கில் அவளை வார்த்தைகளால் வதைத்தான் ஆருத்ரன். அவனின் கொடிய பேச்சில் தன் காதுகளை கைகளால் அடைத்து கொண்டவளின் மனதில் இருந்த காதல் கோட்டையோ நிலநடுக்கம் கண்டு சரிய ஆரம்பித்தது. ஏன் இப்படி ஒவ்வொரு முறையும் என்னைய வார்த்தையால கொல்றீங்க ஆரு, உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நான் அப்படிப்பட்ட பொண்ணா என அவளின் காதலை அவன் அவமானப்படுத்தும் விதமாக பேசியதில் கோபமுற்று அவனின் சட்டையை பிடித்து கேள்வி கேட்டாள் மகிழினி. அவனின் கண்களோ அவனை நேருக்கு நேர் நோக்கி, ஏன் இவ்வாறு பேசினாய் என கேள்வி கேட்டு விழியால் அவன் மனதை வதம் செய்ய, அவள் கண்கள் உணர்த்திய செய்தி அவனுக்கு புரிந்ததோ இல்லையோ, ஆனால் அவனின் மான் விழியாலின் விழிகளில் வழிந்த அருவியை கண்டு தானும் கவலையுற்றவன் தன் சட்டையின் மேலிருந்த அவளின் கைகளை எடுத்துவிட்டு கொண்டே அவளின் கண்ணீரை கண்டு துடிக்கும் தன் மனதை அடக்கி வைத்து உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் நிதானமாக அவளின் விழிகளை நோக்கி சொன்னான், பிகாஸ் ஐ டோன்ட் லைக் யூ, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் மேரேஜ் என ஆருத்ரன் மொழிய, அவனுக்கு பிடிக்கவில்லை என்று தெரியும் தான்,
ஆனால் இன்று அதை அவன் சொல்லி கேட்கும்போதோ காரிகை அவளின் இதயத்தை அவனே வாள் கொண்டு அறுப்பது போல வழி கண்டது. மகிழினி எதுவும் பேசாமல் அழுவதைக் கண்டு கோவமுற்றவன், ஏய், எனக்கு இந்த மேரேஜ்ல விருப்பமில்ல. சோ நீயே இந்த கல்யாணத்தை நிறுத்துற. நீ எப்படி நிறுத்துவேன்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு பொண்ணு பார்க்க வரப்போ உன் விருப்பத்தை கேட்கும்போது நீ பிடிக்கல, விருப்பமில்லைன்னு சொல்லணும். சொல்ற என ஆருத்ரன் ஆர்டர் போட, வாடிய கொடியாய் நின்றவளின் மனமோ மொட்டுவிட்டு ஆசையாய் நீரூற்றி வளர்த்த தன் காதல் மலரின் மீது தன்னையே வெந்நீரை ஊற்ற சொல்கிறானே என்று நினைத்து அந்த ரணம் தாங்காமல் மடங்கி கீழே விழுந்து கதறினாள். அவள் இப்படி உடைந்து அழுவதை அவன் ஆள் மனதால் தாங்க முடியாமல் அவள் அருகில் வந்த ஆருத்ரன், இங்க பாரு, அழுகாத. இப்பவே இந்த மேரேஜ் நிறுத்திட்டா இந்த ஒரு நாளோட இந்த அழுக நின்றோம். ஆனா நீ சம்மதம் சொன்னா வாழ்நாள் முழுக்க உனக்கு இதே நிலைமை தான். ஸோ பெட்டர் இப்பவே ஸ்டாப் பண்ணிடு. நீ கல்யாணத்தை நிறுத்த என்னை தப்பானவனா கூட காட்டி பொய் சொல்லிக்க. ஐ டோன்ட் மைண்ட் அபவுட் இட். பட் எனக்கு இந்த மேரேஜ் நிற்கணும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த கல்யாணம் ஸ்டாப் ஆயிட்டா நானே உனக்கு நல்ல வேறொரு பையனா பார்த்து என் செலவில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அண்ட் அவனுக்கு என் கம்பெனியில் வேலையும் போட்டு தரேன். தென் உன் லைஃப் செட்டில் ஆயிடும். ஓகே தானே என அவளின் மனது புரியாமல் அவள் இதயத்தை மேலும் அவன் ரணப்படுத்த, ஆருத்ரனை தன் மனதில் பதிய வைத்த நாளில் இருந்தே அவனை தன் கணவனாய் எண்ணி தன் மனதினுள் இத்தனை ஆண்டுகளாக அவனோடு ஊனோடு உயிராக இணைந்து காதல் சிறகடித்து பறந்த இதயம் இன்று தன் மணாளனை வேறு ஒருவனோடு தன்னை மன வாழ்க்கையில் இணைப்பது பற்றி பேசுகையில் அவள் நெஞ்சம் உடைந்து அவள் காதல் சிறகோ இன்று சருகாய் போனது. இதற்கு மேல் இதையெல்லாம் கேட்க மனதில் வலு இல்லாமல் ஆருத்ரனை நோக்கி தன் அழுது சிவந்த விழிகளால் கூர்பார்வையை அவனை நோக்கி வீசிவிட்டு அங்கிருந்து எழுந்து ஓடினாள் சிறகொடிந்த காரிகை அவள். அவனின் கூர்பார்வை அவன் இதயத்தையும் கீறி செல்ல அவன் மனமோ இவனின் முட்டாள்தனமான முடிவால் ஊமையாய் கதறியது. மகிழினி பதில் ஏதும் சொல்லாமல் சென்றதில் அவனே ஒரு முடிவுக்கு வந்தான். நாளை அவள் நிச்சயம் இந்த கல்யாணத்தை நிறுத்துவாள் என்று. தன் வலித்த மனதை சமன்படுத்தி கொண்டு கீழிருந்து எழப்போனவன் கண்ணில் பட்டது மகிழினி அவளின் கால் கொலுசு. அவள் எழுந்து சென்ற வேகத்தில் அது நழுவி கீழே விழுந்திருக்க அவள் பாதம் தழுவிய கொலுசை எடுத்து தன் கையில் ஏந்தி கொண்டே சாளரம் அருகே வந்து அங்கிருந்த கண்ணாடி வழியே கீழே அழுது கொண்டே செல்லும் அவனின் மான்விழியாலை பார்த்தான். இனம் புரியாத வழியொன்று அவன் இதயத்தில் பரவ அந்த கொலுசை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டவன் அதை தன் கோட் பாக்கெட்டில் அவள் ஞாபகமாக சேமித்தான். ஐம் சாரி மகிழினி, இது எல்லாமே உன் நல்லதுக்கு தான். பிகாஸ் என் லைஃப்ல லவ் அண்ட் மேரேஜ் இதுக்கெல்லாம் இடமில்லை. அண்ட் நாளைக்கு தான் நான் உன்னை பார்க்குற கடைசி நாளாக இருக்கணும் என தொலைவில் போகும் அவளையே பார்த்து பேசிவிட்டு அந்த கண்ணாடியால் ஆன சாளரத்தின் திரையை இழுத்து மூடிவிட்டான் தன் மனதை மூடியதைப் போல. இங்கே சாலையில் மனதின் பாரம் தாங்காமல் கால்களும் துவண்டு போய் நடக்க முடியாமல் விழிகளில் ஆசையாய் கண்ட கனவுகள் கலைந்து போய் கண்களில் கண்ணீரோடு சென்று கொண்டிருக்கிறாள் மகிழினி. அவள் மனதின் பாரத்தை வானமும் உணர்ந்ததோ. இதோ இடியின் சத்தம் வானை கிழித்து கொண்டு தன் மலையை தூவியது இப்பேதைக்காக. தன் வாழ்வின் பாதை ஆருத்ரனே என்று வாழ்ந்தவள் இன்று பாதையே தெரியாமல் பயணம் செய்கிறாள் நடுவீதியில். இதுவரை எதற்குமே ஆசைப்படாதவள் முதல் முறையாக ஆசை கொண்டு தன் உயிரையே வைத்தது அவளின் ஆறுயிரான ஆருவின் மேல்தானே. நித்தமும் அவனோடு அவள் கண்ட கனவுகள் எல்லாம் அவளை இப்போது அடியோடு கொள்ள, ஐயோ இந்த வழியிலிருந்து மீள வழி இல்லையா என்று அவள் உள்மனம் பாரம் தாங்காமல் கதற, எப்படி அவள் புரிய வைப்பாள் தன் மனதிற்கு அவளின் வலிக்கு மருந்தும் அவன் மட்டுமே என்று. அவன் காதலை உணரவும் உணர்த்தவும் அருகே சென்றால் பூவை பறித்து தீயில் எரிந்து முட்களை பரிசளிக்கிறான் இவளின் காதல் மணாளன். அவள் கண்களில் வழிந்த நீரால் காட்சியும் மறைந்து போக தடுமாறியவள் அருகே இருந்த சாலை இருக்கையில் அமர்ந்து தன் விழிநீரை துடைக்க அதுவோ வற்றாத அருவி போல மீண்டும் கொட்டியது. அவனை விட்டு தூரம் தள்ளி வந்த போதும் அவன் பேசிய வார்த்தைகள் இன்னும் காதினுள் கேட்டு ரணமாய் நெஞ்சத்தை அறுக்க,
யாரிடம் சொல்லி தன் மனதின் பாரத்தை இறக்குவது என தெரியாமல் மீண்டும் மீண்டும் அவனையே தேடும் தன் மனதை அடக்கி அங்கே வழியில் வந்த ஆட்டோவில் ஏறி தன் வீட்டிற்கு சென்றாள் மகிழினி. தன் வீடு வந்து சேர்ந்ததும் தன் அப்பா பார்ப்பதற்கு முன்னே அறைக்குள் செல்ல வேண்டும் என எண்ணி அவள் வேகமாக உள்ளே ஓட, அப்போது அவளின் வழியை மறைத்தாள் ரூபா. அவள் தொப்பலாக நனைந்து வந்த காட்சியும் அவள் முகம் அழுது வீங்கி இருந்ததும் அவளுக்கு ஏதோ சரியில்லை என்பதை உணர்த்த, என்ன மேடம் ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போனீங்க, இப்ப என்னடானா காத்து போன பலூன் மாதிரி வந்திருக்கீங்க என நக்கலாக ரூபா வினவ, ஏற்கனவே காயம் பட்டு கிடக்கும் மனதை இவள் மேலும் ரணப்படுத்த அவளுக்கு பதில் ஏதும் கூறாமல் தன் அறைக்கு ஓடினாள் மகிழினி. போடி போ, இந்த கல்யாணம் வேணா ஏதோ லக் போல உனக்கு அமைஞ்சிருக்கலாம், ஆனா உன்னால இந்த லைஃப்ல ஹாப்பியா வாழ முடியாது, வாழவும் விட மாட்டேன் என வன்மமாக ரூபா பேசிவிட்டு அங்கிருந்து தன் அறைக்கு சென்றாள். இங்கே மகிழினி அறையில் மழையில் நனைந்த தன் ஈர உடையை கூட மாற்ற மனமில்லாமல் சாளரத்தின் கம்பியை பற்றி கொண்டு அங்கே வானவெளியில் கருமேகங்களுக்கு இடையில் மறையும் நிலாவையே பார்த்து நின்றாள் காரிகை இவள். இதோ இந்த நிலவை சாட்சியாய் வைத்து எத்தனை காதல் காட்சிகளை தன் மன்னவனை நினைத்து கனவு கண்டிருப்பாள். ஆனால் இன்று அந்த கனவுகள் அனைத்தும் கண்ணீர் துளியாய் வெளியேறுகிறதே. தன் இரவின் விடியலாய் ஆருத்ரனை எண்ணியிருக்க அவனோ மீண்டும் அவளை மீளா இருளில் தள்ளிவிட்டு பூட்டி சாவியையும் எடுத்துக்கொண்டான். ஆயுள் முழுதும் அவன் அருகில் வாழ இவள் நினைத்திருக்க அவனோ அரை நொடி மின்னல் போல வந்து மின்னி மறைந்து விட்டான். கடல் மூழ்கிய தீவாய் அவன் காதல் மூழ்கியிருக்க அதை தேடும் காதல் விஞ்ஞானியாய் இவள். இறுதியில் தன் மனதின் வழியை நிலவிடமே இறக்கினாள் பேதை இவள். ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம்? நான்லாம் ஆசைப்படவே கூடாதா? உண்மையா நேசிச்சதை தவிர நான் வேற என்ன தப்பு பண்ணேன்? என் காதல் என்னன்னு புரியாமலேயே ஏன் எனக்கு இப்படி ஒரு வழியை கொடுக்கணும்? இப்ப நான் என்ன முடிவு எடுக்கணும் கடவுளே? வழியை கொடுன்னு நான் தான் சொன்னேன், ஆனா ஒரே நேரத்துல நெஞ்சம் வலிக்க இப்படி ஒரு வேதனைய ஏன் எனக்கு கொடுத்த? மனசை மறைக்கிறவருக்கு என் காதலை புரிய வைக்க என்னால முடியுமா? இல்ல இதையெல்லாம் விட்டுட்டு அவரை நினைச்சிட்டே எதுக்கும் ஆசைப்படாம இப்படியே இங்கேயே வாழ்ந்துட்டு போயிடணுமா என மனமுடைந்து கதறி நிலவிடமே கேட்க, நிலவோ முற்று முழுதாக மேகத்துக்குள் மறைந்து கொண்டது விடையறியாத அவள் கேள்விகளுக்கு பயந்து. தன் அறையில் இருந்த அலமாரியில் துணிகளுக்கு அடியில் மறைத்து வைத்திருந்த ஆருத்ரன் போட்டோவை எடுத்து வருடி, ஏண்டா இப்படி என்னை கொல்ற என கேள்வி கேட்க, அப்போது அடித்த காற்றில் அவளின் கையில் இருந்த போட்டோ கை நழுவி கீழே விழ, பாவை எவளோ அவன் போட்டோ மேலே விழுந்து அழுதாள் தன் காதலின் நிலையை எண்ணி. மகிழினியின் காதல் மன்னவனை சேருமா? இல்லை காதல் யுத்தங்கள் இன்னும் நீளுமா? நீரினை தேடும் வேரினை போல அவனின் காதலை தேடி வெளியே கொண்டு வந்து வெற்றி பெறுவாளா? இல்லை வறண்ட நிலமாய் இவளும் மாறி போவாளா? சொன்ன சொல்லின் அர்த்தங்கள் என்னுள் வாழுதே, தூரம் தள்ளி சென்றாலும் உயிர் தேடுதே. என் உயிர் காதலை உந்தன் காதோரம் ஒரு முறையாவது சொல்ல நீ வேண்டும். எந்தன் ஆசை முத்தங்கள் உன்னை சேருமோ? இல்லை காதல் யுத்தங்கள் இன்னும் நீளுமோ? நாளை அவள் எடுக்கப் போகும் முடிவு ஆருத்ரனுக்கு சாதகமாக அமையுமா? பார்ப்போம். ஹலோ மக்களே, கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் வர புதன்கிழமை அன்னைக்கு வெளிவரும். தேங்க்யூ.